ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், 5-6 காஞ்ச மிளகாய், பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறமா வந்து தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், அரிசி இது எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுபடக்கூடாது, மிதமான சூட்டில் வறுபடணும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இது மாதிரி வதக்கிக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஒரு 2 தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கேன். தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விடலாம். இது கூடவே வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா கிளறிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கிளறி விடணும். தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விடலாம்.
தட்டை போட்டு இது மாதிரி மூடிக்கலாம். 10 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வந்து இதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான சுவையான வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வெந்தய குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.